ஜக்காத்தை நன் முஸ்லிமுக்கு கொடுக்கணும். என்னடா குர்ஆன் இன்னம ஸதகாத் லில் ஃபுகரா வல் மசாகின் அப்படிதான் சொல்லிட்டு போறோம். ஃபுகரா மசாகின் என்று சொல்றது காமன் வேர்ட். அப்ப இத எல்லாருக்கும் அதை பயன்படுத்தலாமா? இமாம்கள் எப்படி அதை பேசி இருக்கிறார்கள் என்று போய் பார்த்தா, பெரும்பாலான இமாம்கள் முஸ்லிம் அல்லாதவர்கள் இந்த ஜக்காத் பெறுவதற்கு தகுதி பெற மாட்டார்கள் என்ற நிலைப்பாட்டில் தான் இருக்கிறார். ஆனா இமாம் இக்ரிமா, இப்னு சுப்ருமா, இமாம் ஜுஹ்ரி, ஜாபிர் இப்னு ஸைத் போன்ற முக்கியமான தாபீன்கள் இவங்க சொல்லுவாங்க என்னென்றால், முஸ்லிம் அல்லாதவர்களுக்கும் ஜக்காத் பெறுவதற்கான தகுதி இருக்கிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்துல யாராலும் கவனிக்கப்படாம இருந்த ஒரு யூதரை அவதானிச்சு அவருக்கு ஜக்காத்துல இருந்து கொடுக்குமாறு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கட்டளை பிறப்பித்திருக்கிறார்கள். அந்த சம்பவத்தை ஆதாரமாக வைத்து முஸ்லிம் அல்லாதவர்களுக்கும் ஜக்காத் கொடுக்கப்பட முடியும் என்று சொல்கின்ற கருத்தை அவர்கள் சொல்லுவார்கள். ஹனஃபி மதுஹப்ல இருக்கின்ற ஒரு முக்கியமான அறிஞர் இமாம் ஜுஃபர் அவரும் இதே நிலைப்பாட்டை பேசுவார். சில தப்சீர் ஆசிரியர்கள் மிஸ்கீன் என்ற சொல் முஸ்லீம்களை குறிக்காது, அது ஒரு நாட்டுக்கு கீழால வாழுகின்ற அந்த நாட்டினுடைய பராமரிப்பில் இருக்கின்ற முஸ்லிம் அல்லாத ஏனைய சமூகங்களை குறிக்கும் என்று சொல்லி சில தப்சீர் ஆசிரியர்கள் அதுக்கு விளக்கம் சொல்லி இருக்கிறார்கள். இது போன்ற இந்த விளக்கங்கள் இருந்து நாங்க விளங்கிக் கொள்ற ஒரு விஷயம் என்னன்னா, முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு ஜக்காத்தில் ஒரு பங்கு பெறுவதற்கு இஸ்லாமிய சட்டத்துக்குள்ளால ஏதோ ஒரு சின்ன ஒரு இடம் ஒன்று இருக்கிறது. டோட்டலாக அந்த கேட் க்ளோஸ் பண்ணப்படல. இப்ப ஜும்ஹூர் நான் சொன்னேன் அவங்க முஸ்லிம் அல்லாதவர்கள் ஜக்காத் கொடுக்க முடியாது என்று சொன்னார்கள். அவங்களும் கூட சில இடங்கள்ல அதை ஒத்துக்கொண்டார். ஜக்காத் சேகரித்து விநியோகிக்கின்ற வேலையை செய்கின்றவர்கள், அந்த பணியில முஸ்லிம் அல்லாதவர்கள் தொழில் செய்யலுமா? செய்யலாம். இப்ப அக்கவுண்ட்ஸ் வேலை செய்யறதுக்கோ அல்லது அந்த கல்குலேஷன் வேலை செய்யறதுக்கோ இது எல்லாம் ப்ரொஃபஷனல் ஜாப்ஸ் தானே. அந்த வேலைகள் செய்வதற்கு முஸ்லிம் அல்லாத ஒருத்தர் நியமிக்கப்படலாமா? நியமிக்கப்பட முடியும். அப்படி நியமிக்கப்பட்டால் அவர்களுக்கு இந்த இந்த பங்கிலிருந்து தான் சேலரி பே பண்ணப்படும். அப்ப அங்க ஜக்காத்திலிருந்து தான் அவர்களுக்கு கொடுக்கிறது. அது அனுமதிக்கப்படுகிறதாண்டு அனுமதிக்கப்படுகிறது சொன்னார்கள். அதே மாதிரி முஅல்லஃபத்து குலூபுஹும் நாங்க சொன்னோம். முஅல்லஃபத்து குலூபுஹும் முஸ்லிம் அல்லாதவர்களுடைய உள்ளத்தை வெல்வதற்காக, அவர்களுடைய தீங்க மினிமைஸ் பண்றதற்காக வேண்டி அவர்களுக்கு ஜக்காத்தில் ஒரு பகுதி கொடுக்கலாமாண்டு அது எல்லாரும் ஒத்துக்கொண்டார்கள், கொடுக்க முடியும் என்று சொல்லி. நான் சொல்றேன் என்றால், இப்ப நாங்க இலங்கை போன்ற முஸ்லிம்கள் சிறுபான்மையாக வாழுகின்ற ஒரு நாட்டை பொறுத்தவரையில நாங்க புரோடாக சிந்திக்கிறதுக்கான ஒரு சின்ன ஒரு கேட் ஒன்று இருக்கிறது. இஸ்லாம் அந்த அளவுக்கு விசாலமானது என்று சொல்றதை நாங்க விளங்கிக் கொள்ளணும் என்றதுக்காக வேண்டித்தான் அந்த விஷயத்தை இந்த இடத்துல சொன்னேன்.